ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட்டாங்கன்னா, புனிதா இப்போ பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் அவங்களே வச்சுருக்காங்க. 5,00,000 ரூபா பரிசு சொல்லிட்டு கோலப்பட்டியில் புனிதாவோட குழந்தை ஜெயிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சரி இப்போ மேலே பானையை கட்டி அதில் அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே புனிதா தான் ஜெயிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே இது புனிதா தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு உடனே எல்லாருமே கைதட்டி சந்தோஷப்படுறாங்க. 5,00,000 ரூபாய் உடனே புனிதாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. உடனே அதை நான் ஆசிரமத்துக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி புனிதா பார்த்திங்கன்னா உடனே அதை ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை எடுத்துக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அமுதாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஜெயிச்சிருந்தால் நம்ம வச்சுக்கலாம், இப்போ ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டாலே அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே புனிதாவோட நல்ல குணத்தை பாராட்டுறாங்க. இதான் காட்டுறாங்க. அடுத்து பூங்கொடி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ பொங்கல் சீர் யாருமே நமக்கு கொடுக்க வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. உடனே சரவணன் நிறைய பொங்கல் சீரெல்லாம் கொடுத்து தங்கிட்ட வேலை பார்க்குறவர் கொடுத்து அண்ணன் மாதிரி நீ கொண்டு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. உடனே அவர் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. யார் கொடுத்தா, வேறு யார், உன் ஹஸ்பண்டு சரவணன் தான் இதெல்லாம் கொண்டு பூங்கொடிக்கு கொடுன்னு சொன்னார் அப்படி சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படின்னு இவரை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்குலாம் வயத்தெரியுது. இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாளுக்கு நாள் ஆனால் இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்களே, எப்படி தான் பிறக்கப்புறமோ தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து செல்லமே அப்படிங்கிற சீரியலை பார்க்க போகிறோம். செல்லமே சீரியலில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கவினுக்கு நிலாவுக்கு நிலாவோட கவின் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா நட்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அம்மாக்கிட்ட சொல்கிறான். அம்மா கை நீட்டு அடிக்க வர ஏற்றுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறான். அவன் பாட்டிகிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரமோத் தான் ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இப்போ பாட்டிக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், என்னையே அடிக்க வரீங்கன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. பாட்டி அப்படியா, யார் என்ன வீட்டில் போய் நம்ம பார்த்துருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே பார்த்திங்கன்னா விக்ரம் அவன் அம்மா சொல்கிறாங்க, விக்ரம் எங்கே இருக்கான்னு அவனை பற்றி எதுவும் கேட்காத, அவன் எங்கே போனால் எனக்கு ஒன்றும் இல்லை, இவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கா, அப்பாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவன் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சத்தம் கேட்கு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அவங்க கூட வரவங்க சிறகடிக்காசு சீரியலில் சுருதியாக நடிக்கிறவங்க தான் இங்கே நடிக்கிறாங்க. அவங்க விக்ரம் சொல்லிட்டு விக்ரம் கூட இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க இவங்களை பார்த்துருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.